Hello guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாம் doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நான் KGF போயிட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து ரெடியாகி கிளம்பிட்டேன். இப்போ கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே கிளம்புனேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பஸ் வர லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக் இருந்தது. ட்ரெயின் கிடைக்குமோ இல்லையோன்ட்டு ஓடி ஓடி போனேன். அதுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா 100 rupees சேஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூபிஐ பேமெண்ட் பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கின்னு வந்தேன். பார்த்தா ட்ரெயின் இன்னும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று நின்றேன். எப்போவுமே எங்கன்னா போகும்போது ட்ரெயினுக்கோ பஸ்ஸுக்கோ எங்கன்னா போகிறோன்னா ஒரு 1 hour சீக்கிரமாக விடுறதே நல்லது. இப்போ என் ட்ரெயின் வந்துச்சு. நான் ட்ரெயின் ஏறி உக்காந்துட்டேன். சீட் கிடைச்சிது. ட்ரெயின் காலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பங்காப்பேட்டில் ஒரு அக்காவும் ஒரு குட்டி பையனும் பங்காரப்பேட்டில் ஏறினாங்க. ஆப்போசிட் சீட்டில் உக்காந்தாங்க. அவங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒண்டியாக ட்ராவல் பண்ணி வந்தேன்னு சொல்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஸோ அதில் போடுறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் அப்படியா உங்கள் சேனல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டுட்டு நாங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி பையன் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஹாய் சொல்லு. என்னோட புது சப்ஸ்கிரைபர். என்ன உன் பேரு? முத்தரசு. என்னோட ஸ்டாப் வந்தது. இறங்கிட்டு அங்கத்துலேருந்து வீட்டுக்கு ஆட்டோல ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே எங்கள் நேபர் வீட்டுக்கு போயிருந்தேன். இவங்க தான் குமுதவல்லி ஆண்டி. கோவில் போகலான்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அவங்க கூட கோவில் போயிருந்தேன். இந்த கோவில் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நான் சின்ன வயசுலேருந்து இந்த கோவில் போயின்னு இருக்கேன். அப்போல்லாம் ஓம் சக்தி மாலெல்லாம் போடுவாங்க. இந்த கோவிலில் தான் எல்லோரும் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இந்த சாமி பேர் பார்த்திங்கன்னா பிளேக் மாரியம்மன். பொதுவாக பிளேக் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ஊர் ஜனங்கெல்லாம் இந்த சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறப்போ எல்லாமே சீக்கிரமாக க்யூர் ஆகிடும்னு சொல்லி சின்ன வயசில் எனக்கு இங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இந்த சாமி ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து டியூஸ்டே ஃப்ரைடேஸில் இந்த கோவிலுக்கு எப்போவுமே போவேன். நானே கூட பூஜை எல்லாம் கூட இங்கே பண்ணுவேன். நவராத்திரி பூஜை எல்லாம் பண்ணும்போது இந்த அம்மனுக்கு நான் ஆல்மோஸ்ட் அந்த 9 days-ம் எல்லா விதமான அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அது சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அப்போல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த கோவிலே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் எல்லா பூஜை பண்ணுறப்போ அவ்வளோ விசேஷமாக பண்ணுவாங்க. இப்போ நான் அந்த டேஸ் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டி பூஜை பண்ணியிருக்கிற சாமி பார்த்தீங்கன்னா இது வேறு கோவிலில் இருக்கிற சாமிக்கு இங்கே எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பஜன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, ராமர் கோவில். அந்த கோவில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதனால் அந்த சாமியெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வச்சு பூஜை பண்ணின்னு இருக்காங்க. பொதுவாக டிசம்பர் மார்கழி திங்களில் நல்லா சாமி விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களும் சின்ன வயசுலலாம் போவோம். நானும் எங்கள் அக்காலாவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நானும் ஆண்டி கொஞ்ச நேரம் உக்காந்து கோவில்லையே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனோம். அதுக்கப்புறம் ஆண்டி எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. சப்பாத்தி டொமேட்டோ சட்னி செஞ்சுருந்தாங்க. எங்க அண்ணா எனக்கு எள்ளீர் வெட்டி தராரு. இப்போ இவங்க பேர் சுஜய். எங்க அம்மா சின்ன வயசுல சுஜய் காந்த்னு கூப்பிடுவாங்க.
நாங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் எங்கள் சுஜயண்ணா எனக்கு இளநீரெல்லாம் வெட்டி கொடுத்தாரு. அப்புறம் போயிட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்தாரு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அது வந்து மரத்துலேருந்து வெட்டுது. ஹாய் சொல்லு ஸ்பார்க். கெட் அப் 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 அப். நான் அப்புறம் அங்கத்துலேருந்து என் ஃப்ரெண்டு கவி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தியா வந்து பட்டர்ஃப்ளை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. அவங்க டாடி பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அவள் ட்ரெஸ் மேலே வந்துட்டு பட்டர்ஃப்ளை உக்காரணுன்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் பயமாக இருக்குது வேணான்னு சொன்னான். கடைசிக்கு வந்துட்டு கையிலெல்லாம் பிடிச்சிக்கினா, ஆனால் ட்ரெஸ்ஸில் வந்து வேணான்னு சொன்னான். அதனால கடைசியாக நானே வந்துட்டு ட்ரெஸ் மேலே வச்சா அவள் பயந்துட்டா. அதுக்கப்புறம் அது வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் பறந்துருந்துச்சு பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் அது பட்டர்ஃப்ளை வேலையாக பறந்து போயிடுச்சு. நானும் தியா வந்துட்டு வெளியில் போயிட்டு பாப்ஸ் பட்டாஸ் வந்து வச்சுன்னு இருந்தோம். இல்ல ஏய் மகளே, ரெண்டு மூணா? இங்கே போடு. இல்ல இங்கே போடு. ஏதோ மெசேஜ் வர். साथ गेट ஒடியில வந்துச்சு. போ வேஸ்ட் பண்ணிட்ட போ. பியூட்டிஸ் நாங்கள் வந்து அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம். இது வந்து முறுக்கு மேக் பண்ணுறது. முறுக்கு மட்டும் கிடையாது, இதில் நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நூடுல்ஸு, அப்புறமா வந்துட்டு சேமியா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் பண்ணலாம். இடியாப்பம் இதெல்லாமே வந்து இந்த ஷேப்பில் வச்சு பிழிலாம். ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தோம். கடைசியாக வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில்லிங் பண்ணுறது மாதிரி ஒரு 4-5 ஷேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது எந்த ப்ரொமோஷன் வீடியோலாம் எதுவும் கிடையாது. நாங்கள் வாங்கினோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதுனால நான் இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வந்து 2 நாளாக வீடியோஸ் கூட எதுவும் அப்லோட் பண்ணல. என் வாய்ஸும் வந்து ரொம்ப கோல்டிஷாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மியூட்டில் வச்சு பார்த்துக்கோங்க பியூட்டிஸ். அப்புறம் நாங்கள் அமேசானில் இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அக்கா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவன் ஸ்டாண்டு. ஸோ ரொம்ப நாளாக இது கூட வாங்கணும்னு இருந்தோம். ஏன்னா வந்து எங்களுக்கு கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் எங்கள் கிச்சனு. ஸோ எங்களுக்கு இடமும் அவ்வளோவா சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஓவன் ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட்டு கடைசியாக வாங்கியாச்சு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸும் அதுலேயே இருந்தது. நானும் அக்கா உக்காந்து பொறுமையாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்.
ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பியூட்டிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.